ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம இப்போ அருணாச்சலம் பண்ண பிளானுக்கு வந்துட்டு சுந்தரவல்லிக்கு தெரிஞ்சாலோ இல்லை நந்தினிக்கு தெரிஞ்சாலோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம நந்தினி வீட்டை விட்டு வெளியேற சூழ்நிலை தான் வரும். அதனால தான் ரெண்டு பேருக்குமே தெரியாமல் பிளான் பண்ணுறாங்க. கடைசியில் பெரிய வெடிகுண்டே வெடித்து அது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணது நாளைக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் ஆயிடுச்சு. ஆன கொய்யோடய நம்ம அருணாச்சலம் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப சந்தோஷத்தில் போய் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு, இந்த மாதிரி நாளைக்கு கல்யாணம் ரெடி ஆகிடுங்க, சுந்தரவில் அந்த சைடு போயிடுவா, நம்ம இந்த சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம நந்தினியை நினச்சாதான் கவலையாக இருக்குது. ஏன்னா நம்ம நந்தினி சொல்கிற விஷயத்த நம்பணும். நம்பலை அப்படின்னா கண்டிப்பாக விளைவுகள் விபரீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் ஐயா நந்தினி கிட்ட போயிட்டு, நந்தினி நாளைக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குமா, போயிட்டு நம்ம கையெழுத்து மட்டும் போட்டு வரணும், அதுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்கும்போது, உண்மையாக தான், நான் ஏன் வரணும், இந்த வீட்டில் ஒரு நான் ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்பெல்லாம் சொல்லாதம்மா, நீ சூர்யாவோட மனைவின்ற முறையில் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க நம்ம அருணாச்சல ஐயா. சரி ஐயா, நான் நாளைக்கு காலைல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம விஜய் சாரும் என்ன பண்ணுறாச்சு, நம்ம சூர்யாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நானும் வந்துட்டு நந்தினியை கூப்பிட்டுட்டு எப்படியாச்சும் வந்துடுறேன்டாடி, நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சூர்யா சார் நந்தினிக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு நார்மலாக இருந்திருந்தா கூட வந்து நம்ம நந்தினிக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நார்மலாக இல்லாமல் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், பூ வாங்கி கொடுக்குறேன் பொட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப் பண்ணவும் நம்ம நந்தினிக்கு டவுட் வந்துடுது. ஏற்கனவே வந்துட்டு கோயிலில் அந்த வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்கிறது போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்து தானே அந்த ஃப்ரேம் எடுத்தார். அந்த மாதிரி இப்போ இனி எதனா பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி குழப்பத்தோடு இருக்க. அதனாலே பயந்து சூர்யா சார் பண்ணுறது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம நந்தினிக்கு ஒரு டவுட் வந்துடுது, இது பண்ணுறது எதுவுமே சரியில்லையே, மாலைலாம் வாங்குறாங்க, பூலாம் நமக்கு வாங்கி கொடுக்குறாங்க, ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு தெரிஞ்சிடுது. மனசுக்குள்ளே, நந்தினி எந்த தப்பு நடந்தாலும் நீ அதுக்கு துணையாக போயிடாத, பின்விளைவு உனக்கு தான் ரொம்ப ஆபத்தாக இருக்கும், அதனால் நீ சூர்யா சாரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப அடி வாங்கிட்டாங்கள நம்ம நந்தினி, அதனால தான் நம்ம நந்தினி இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனதுமே இந்த ஃபேமிலி மட்டும் தான் இருக்குது, ஆப்போசிட்டில் எந்த ஃபேமிலியுமே இல்லை. என்ன ஐயா யாருமே வரலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா யாரும் வரல, உனக்கு சூர்யாவுக்கு தான் கல்யாணம் சொல்லவும் நம்ம நந்தினி, இதுக்கு மேலே சரி வராது, எவ்வளோ வாட்டி சொல்லி நீங்கள் மறுபடியும் என்னோடய வாழ்க்கையில் விளாட்றீங்க, இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு நம்ம நந்தினி ஒடியாந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லிக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனால் சுந்தரவல்லிக்கு தெரிய வரும்போது நம்ம நந்தினியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள தான் போகிறாங்க. அதனாலே நம்ம நந்தினி இப்போயே வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.